இப்போ பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா மஸ்ட்டு கிச்சன் தாங்க. ஸோ சின்ன கிச்சனாக இருந்தாலும் நிறைய யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு கிச்சனில் என்னென்ன ஸ்பேஸ் என்னென்ன திங்ஸ் இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூனிட் செட் பண்ணால் அந்த கிச்சன் பார்க்க ரொம்ப அழகும். ஸோ இங்கே கிச்சன் இடலாம் பேண்ட்ரி நம்ம செட் பண்ணியிருந்தோம். ஸோ கிச்சன் போகிறக்கு முன்னாடி ஆர்ச் நீங்கள் பார்க்கலாம். ஆக்சுவலி ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் உட்டோட ஃபினிஷ் நினைப்பீங்க, கம்ப்ளீட்டாக சூப்பர் வெளியே டார்க்கில் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 ஃபீட்டில் வச்சுருக்கோம் பேனலிங்கு. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கிச்சனோட ஆர்ச் உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே லைட்டிங் கொடுக்கலாம். ஸோ இது சின்ன ஸ்பேஸ் இருக்கிறதுனால பேனலிங் மட்டும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனோட கலர் கம்ப்ளீட்டாக ராயல் லுக்கில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் அண்ட் கலர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம யூனிட் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம இங்கேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்குது. நம்ம பார்ட்டிஷன் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே கீழே கடப்பாக்கள். ஸோ சிங்கிள் பை 1x1 மல்டி கலரில் சூஸ் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறதுனால, இது எக்ஸ்ட்ரா திங்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் நிறையா இருந்தனால எல்லாமே நம்ம யூனிட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு கிச்சனை எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக மாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். நாப் ஹேண்டலும் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சிங்க் ஏரியா, ஒரு வென்டிலேஷன், 2 பிளைன் பேஸ்கெட் இன்சர்ட் பண்ணி கொடுக்குறோம் எஸ்எஸில். எங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஷட்டர் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோங்க. ஸோ இங்கே கடப்பாக்கள் ஆல்ரெடி வச்சதுனால ஒரு ஷட்டர் யூனிட் கேட்டிருந்தாங்க, அசிங்கமாக தெரியக்கூடாது. அதனால் வந்து இந்த கார்னரில் ஒரு ஷட்டர் யூனிட் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல் ஷேப்பில் இருக்க கிச்சன். தென் சிம்னிக்கு மேலே பார்த்தீங்கன்னா டோட்டலாக கவரேஜ் பண்ணுறதுனால ஓப்பனாக கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து சிம்னி மேலே அந்த ப்ரயாஸ் வரனால டோட்டலாக பார்த்தீங்கன்னா மேலே இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் வால் பாக்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா திங்ஸ் நிறையா இருக்கிறதுனால சின்ன கிச்சனாக இருக்கிறனால யூனிட்டாக பண்ணி உள்ளே போகும்போது இந்த பாத்திரம் கசமுசன்னு தெரியாமல் க்ளீனாக நீட்டாக ஒரு யூனிட்டில் இருந்துச்சுன்னா கிச்சன் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு வேண்டி இவ்வளோ ஸ்பேஸில் இவ்வளோ யூனிட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்லைடிங்கில் கிளாஸ் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். கூலிங் கிளாஸில் எக்ஸ்ட்ரா திங்ஸ் வைக்க வேண்டிய அழகான சென்ட்ரல் ஒரு பார்ட்டிஷன். கீழே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் வைக்க வேண்டி மசாலா டப்பா எதாக இருந்தாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் சைட்லேயும் நீங்கள் பார்க்கலாம். இந்த டோர் ஓப்பன் பண்ணலாம். ஏன்னா வால் பாக்ஸ் இதுவரை கேட்டனால இதோட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இங்கே ஒரு ஹேண்டில் அசிங்கமாக தெரியக்கூடிய இங்கே ஒரு டோர் இன்சர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இங்கேருந்து நம்ம பொருள் எடுத்துக்கலாம். இது ஒரு எக்ஸ்ட்ரா டோர். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஷீட்லேயே ஒரு பார்ட்டிஷன் செல்ஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட் கொடுத்துருவோம். இது ஒரு திங்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்திரம் எந்த அளவுக்கு கவரேஜ் பண்ணி ஒரு யூனிட் பண்ணி கொடுக்குமோ அந்தளவுக்கு எல்லாமே நம்ம உள்ளே போனோம்னா கிச்சன் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும்.